எவ்வளவு சொத்துக்கள் உங்களுக்கு? இவ்வளவும் வைத்துக்கொண்டு நீங்கள் என்னதான் செய்ய போகிறேன் என்று எனக்கு புரியவே இல்லையே நண்பர்களே. ஒரு பைசா இல்லாத நான் பெற்றிருக்கிற சுகத்தை, அமைதியை, ஆனந்தத்தை ஸ்டாலினால் பெற முடியுமா? உதயநிதியால் பெற முடியுமா? எந்த நேரத்தில் இடி வரும், எந்த நேரத்தில் ஐடி வரும், எந்த இடத்திலிருந்து எந்த ஓலை வரும், இப்படி அஞ்சி அஞ்சி வாழ்வதும் ஒரு வாழ்வா? அப்படி வாழ்வதற்கு இந்த பணம் உங்களுக்கு தேவையா? நான் கேட்கிறேன். இது எப்படிப்பட்ட மண்? ஏதுமற்ற ஒரு துறவியின் காலில் அம்பானி விழுவானே தவிர அம்பானியின் காலில் ஒரு துறவி விழுந்து வணங்க மாட்டான். எனவே துறப்பதுதான் வாழ்வின் சிறப்பு என்று கருதக்கூடிய மண் இது. இந்த மண்ணில் இப்படி கோடி கோடியாக நீங்கள் பொது சொத்தை கொள்ளையடிக்கிறீர்களே, பொது சொத்தை. அதிலும் நீங்கள் அங்கே ஆர்.எஸ். பாரதி என்ற ஒரு அறிவார்ந்த மனிதர் இருக்கிறார், சட்ட மேதை. அவர் பல்கிவாலாவுக்கு அடுத்து அவர்தான். அவரைத்தான் முதலில் கொண்டு வந்து உட்கார வைப்பார்கள். அண்ணாமலை சொத்து பட்டியலை வெளியிட்டார். தமிழகமே அதிர்ந்தது, ஏன் இந்தியாவே அதிர்ந்தது. ஒவ்வொரு மனிதனுடைய சொத்தும் 20,000 கோடி, 10,000 கோடி, 15,000 கோடி, கோடி கோடியாக இருப்பதை பட்டியலிட்டார். ஆர்.எஸ். பாரதி பத்திரிகையாளரை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு ஆர்.எஸ். பாரதி ஒரு பதட்டமும் இல்லாமல் பேசுகிறார். அந்த நேரத்தில் நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில், ராஜாஜி தான் என் நினைவிற்கு வந்தார். ராஜாஜி ஒரு வரி சொன்னார், தர்ம சங்கடம் என்பது யோகியர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்றார். நீ யோகியனாக இருந்தால் தான் உனக்கு தர்ம சங்கடமே வரும். இந்த கூட்டத்திற்கும் தர்மத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. அதுக்கு பிறகு என்ன சங்கடம் வேறு? அவர் சொல்கிறார், ஏதோ அண்ணாமலை ஊழல் பட்டியலை தரப்போகிறார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கடைசியில் பார்த்தால் சொத்து பட்டியல், சொத்து பட்டியலை கொடுத்திருக்கிறார். இதற்கும் ஊழலுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார். அவர்கள் கல்லூரிகளை வைத்திருக்கிறார்கள், அவர்கள் ஏராளம் பல்கலைக்கழகங்களை நடத்துகிறார்கள், பலர் தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள். நான் மரியாதைக்குரிய அறிவார்ந்த ஆர்.எஸ். பாரதி அவரிடம் மெத்த பணிவோடு கேட்கிறேன், இவையெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கின்றன. கல்லூரிகள் வந்து விட்டன, தொழிற்சாலைகள் வந்து விட்டன. கருப்பு பணம் முழுவதும் வெள்ளையாக மாறுவதற்கு இவ்வளவு வந்து விட்டன. ஆனால் தொடக்கத்தில் நீங்கள் யார்? என் கேள்வி அதுதான். 55 ஆண்டுகளுக்கு முன்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தளபதிகளும் ஆண்டிகளாய், பரதேசிகளாய் இருந்தீர்களே தவிர அம்பானிகளாகவா நீங்கள் இருந்தீர்கள்? சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டியாய், பரதேசியாய் தொடங்கிய அரசியல் வாழ்க்கையை நீங்கள் கொள்ளையடிப்பதற்காகவே பயன்படுத்தினீர்கள். இழிந்த அரசியலை உருவாக்கி இந்த தமிழ் சமுதாயத்தின் பாரம்பரிய பண்பாட்டு பெருமைகளை ஆழ குழி தோண்டி புதைத்து விட்டீர்கள் நீங்கள் என்பதுதான் எனக்கு வருத்தம். ஸ்டாலின் சமீபத்தில் சொல்கிறார், கோவில்கள் வேண்டாம் என்று, கோவில்கள் கூடாது என்று சொல்லவில்லை, கோவில் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்று என்னுடைய தந்தை அன்றே எழுதினார். உண்மைதான், கோயில்கள் கூடாது என்று சொல்லவில்லை கலைஞர், கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக்கூடாது. நான் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், திமுக கூடாது என்று தமிழறிவுமணியன் சொல்லவில்லை. திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஊழல்வாதிகளாக, ஊழல்வாதிகளின் உறைவிடமாக அது இருக்கக்கூடாது என்கிறேன். திமுக வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. திமுக முழுக்க முழுக்க 4-5 குடும்பங்களின் ஒட்டுமொத்த சொத்தினுடைய அடிப்படையில் இயங்குகிற இடமாக இருக்கலாகாது என்கிறேன். எனவே திமுக என்கிற அமைப்பின் மீது நமக்கு எதிர்ப்பில்லை, திமுகவில் இருக்கிற மனிதர்களின் மீதுதான். நீங்கள் அத்துணை பேரும் நேர்மையானவர்களா, தூய்மையானவர்களா? நான் கேட்கிறேன். ஒரு செய்தி நான் படித்து வியந்து, நிறைய வாசிக்க வேண்டும், நாம தான் வாசிப்பதே கிடையாது. திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் என்று ஒரு அருமையான புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தை நான் படித்து கொண்டே வந்தேன். நம்முடைய பிடிஆர் தியாகராஜன் 30,000 கோடியை சொன்னார் அல்லவா? பிடிஆருடைய தந்தை பழனிவேல் ராஜன்
நீதி கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் அவர் இந்த திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் என்பதற்கு அந்த புத்தகத்திற்கு அணிந்துரை எழுதியிருக்கிறார். நன்றாக கவனியுங்கள். பிடிஆர் இப்பொழுது இருக்கிற தியாகராஜன், அவருடைய தந்தை பிடி பழனிவேல்ராஜன் சபாநாயகராகவும் இருந்தவர். நேர்மையான மனிதன், அரசியலை சொந்தத்திற்காக பயன்படுத்தாத மனிதன். திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சிலர் அப்படி சுத்தமாக இருந்திருக்கிறார்கள். காரணம், அவர்கள் பாரம்பரியமாக படுத்த பணக்காரர்கள். அவர்கள் திடீரென்று ஆண்டியாக வந்து பரதேசியாக வந்து அடித்து கொள்ளையை நாம் சுகத்தை அனுபவிக்கலாம் என்று புறப்பட்டவர்கள் இல்லை. அந்த பழனிவேல் தியாகராஜன் அணிந்துரையில் சொன்ன ஒன்றை படித்த போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீதி கட்சியின் மீது கூட எனக்கு மரியாதை வந்தது. நீதி கட்சி 1920 37 வரையில் ஏறக்குறைய 17 ஆண்டு காலம் இந்த சென்னை மாகாணத்தை ஆண்டது. அதற்கு ஒரே காரணம் என்ன? காங்கிரஸ் தேர்தலில் நிற்கவில்லை, அதனால் அவர்கள் ஆண்டார்கள். 1937 காங்கிரஸ் களத்திலே நின்றது, அத்தனை முதலைகளும் வீழ்ந்தார்கள். நீங்கள் விருதுநகரை எடுத்துக்கொண்டால் வி ராமசாமி நாடார் என்பவர் நீதி கட்சியினுடைய மிகப்பெரிய மனிதர். விருதுநகரே நீதி கட்சியினுடைய மிக முக்கியமான இடம் அது. அந்த வி ராமசாமி நாடாரை தேர்தலில் சாதாரண எளிய மனிதன் காமராஜ் தோற்கடித்தார். நீதி கட்சி தலைவர்கள் ஒருவரான ராமசாமி நாடார் சாமானியனாக அரசியலில் புறப்பட்ட காமராஜரால் தோற்கடிக்கப்பட்டார். ராமநாதபுரம் ராஜா நீதி கட்சியின் பிதாமகர்களில் ஒருவர். அவரை அப்பொழுதுதான் அரசியலுக்குள்ளே அறிமுகப்படுத்தப்பட்ட ஐயா முத்துராமலிங்க தேவரால் தோற்கடிக்கப்படுகிறார். நண்பர்களே, அந்த நீதி கட்சியினுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது இவர் சொல்கிறார், நீதி கட்சி ஆண்ட பொழுது மந்திரிகளுக்கு பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்வதாக இருந்தால் அவற்றிற்கு அரசு பணம் தராது. நன்றாக கவனியுங்கள். டிராவலிங் அலவன்ஸ், சுற்றுப்பயணத்திற்கு எந்த பணமும் கொடுக்க மாட்டார்கள். ஒரே ஒரு சலுகை, அமைச்சர் ஒரு இடத்திற்கு செல்கிறார் ரயிலில் என்றால் அவரோடு சேர்ந்து அமைச்சரின் உதவியாளர் செல்லலாம். அமைச்சரின் உதவியாளர் செல்லலாம். ஆனால் ஒரு அமைச்சர் உதவியாளருக்கு பதிலாக தன்னுடைய சொந்த மகனை இலவசமாக ரயிலில் அழைத்து கொண்டு சென்றார். இந்த செய்தி தெரிந்த அடுத்த கணமே அவர் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவங்க இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இப்ப ஸ்டாலின் ஐயா முன்னாடி ஒரு மாட்டை கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா காம்பில் இருந்து பால் வருதா கொம்பில் இருந்து பால் வருதான்னு கூட தெரியாது. அவர் எப்படி விவசாயத்தை நிர்வகிப்பார்? அவர் எப்படி விவசாய பெருமக்களுக்கு ஒரு வாழ்வுரிமை கொடுப்பார்? தமிழகத்தில் விவசாயத்தினுடைய வளர்ச்சி என்பது வெறும் 3 விழுக்காடு இருக்கிறது. ஆனா இன்னொரு பக்கம் விவசாயியாக இருக்கக்கூடியவர், ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்னவர்களுக்கு இந்த முறை நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய வாய்ப்பை தமிழகத்தினோட முதலமைச்சராக நீங்க கொடுக்கணும்னா இந்த சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் அண்ணன் அவர்கள் அங்கே முதலமைச்சராக வர முடியும் என்பதில் நாம் எல்லோரும் தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும். அருமை சொந்தங்களே, வெறும் பொய்யாக பேசுகின்றார்கள், வெறும் பொய்யாக மட்டும் நம்முடைய முதலமைச்சர் பேசுறாங்க. கனிமொழி அக்காவை பொறுத்தவரை நைட்டு தூங்கிட்டு காலையில எந்திரிக்கிறாங்க. கனிமொழி அக்காவுக்கு கனவுல வர்றதெல்லாம் காலைல மைக்ல வந்து பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, தமிழ்நாட்டுல சிலிண்டர் பஞ்சத்துல எல்லாம் ரோட்ல நின்று இருக்கிறாங்க. அப்படி நீங்களே தாய்மார்களே சொல்லுங்க, நீங்க புக் பண்ணீங்கன்னா 25 நாள் கழிச்சு நீங்க புக் பண்ணலாம். ஒரு சிலிண்டர் புக் பண்ணா யாருக்காவது 10 நாளைக்கு மேல சிலிண்டர் வருது, நீங்க கை தூக்குங்க. எல்லோருக்குமே சிலிண்டரை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு கூட இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சேர்மன் சென்னையில சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க. பாகிஸ்தான்ல பெட்ரோல் விலை 45% உயர்ந்திருக்கிறது இந்த வளைகுடா போருக்கு பிறகு. ஸ்ரீலங்கால 40% உயர்ந்திருக்குதுங்க. இந்தியாவில் ₹1 கூட பெட்ரோலை உயர்த்தாம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அத்தனை பிரச்சனையும் சமாளித்து மக்களோடு நின்று கொண்டிருக்கின்றார். ஆனா இவங்க டீசலுக்கு ₹4 மானியம் கொடுக்கின்றோம் என்று சொல்லி ₹1 கூட கொடுக்காம காலம் தாழ்த்தி ஆட்சியினுடைய முடிவுக்கு வந்துவிட்டு நம் மீது குற்றம் சுமத்தி கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்ல. காங்கிரஸ்காரங்க ஒரு 4 நாள் சிலிண்டர் தலையில வச்சு சுத்திட்டு இருந்தாங்க. மக்கள் யாரும் சேரவில்லை என்று சிலிண்டரை இறக்கி வச்சுட்டாங்க. இன்னைக்கு கனிமொழி அவர்கள் அவங்க 2 சிலிண்டர் தூக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கேயும் சிலிண்டர் தட்டுப்பாடு யாருக்கும் இல்லை என்பது உறுதி.
அது உங்களுக்கு தெரியும் அருமை சொந்தங்களே. இந்த நேரத்தில், எலெக்ஷன் நேரத்தில் பொய்யையும் அவதூறையும் பேசுவதற்காக முழு நேர வேலையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இளைஞர்கள் இங்க இருக்கிறீங்க, முதல் தலைமுறை வாக்காளர்கள் இங்க இருக்கிறீங்க. கரூர்ல உங்களுக்கு தெரியும் 41 பேர் ஒரு கொடூரமான நிகழ்வுல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்த பொழுது 41 பேர் அந்த கொடூரமான நிகழ்வுல அவங்க கொல்லப்பட்டாங்க. பாவம், நம்ம எல்லோருமே அவங்களுக்காக வருத்தப்பட்டோம், மருத்துவமனைக்கு ஓடணும். ஆனா இதை வைத்து விளம்பரம் தேடிக்கொண்டது யார்? இதை சைலண்டா எதை எதிர்பார்க்காம மருத்துவமனைக்கு போய் உதவி செய்தது அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனா விளம்பரம் தேடி முதல் நாளாக ஆம்புலன்ஸ்ல வந்தது யாரு? மருத்துவமனைக்கு போனது யாரு? இன்னைக்கு சிபிஐ என்கொயரிக்கு கூப்பிட்டவுடன் திரு செந்தில் பாலாஜி அவங்க கேட்கிறாங்க, என்னை மட்டும் ஏன் கூப்பிடுறீங்க, விஜயபாஸ்கரை கூப்பிடுங்க, 2 பேரும் சேர்ந்து போறோம். அதனால திரு விஜயபாஸ்கரனை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றார், கூப்பிடுங்க, நான் வர்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தெளிவா வந்து எப்ப நான் வந்தேன், என்ன நடந்தது எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஆனா 10 ரூபாய் பாலாஜி என்று சொன்னவுடன் சிறப்பு அப்பதான் பறக்க ஆரம்பித்தது. அதன் பிறகு என்ன நடந்ததுங்கிறது சிபிஐ காரங்க நீங்க கண்டுபிடிங்க. அதனால நீங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்க. யாரும் அவ்வளவு எளிதாக தொகுதியை மாறி எல்லாம் போக மாட்டாங்க. எல்லோருக்குமே பிரச்சனை, கரூர்ல பிரச்சனை அவங்களுக்கு தெரியும். நெருக்கி விட்டார்கள் இந்த பகுதியில் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதிலே மிக கடினமான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த முறை நம்ம கரூர் தொகுதியில 4 இடத்திலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அரவக்குறிச்சியில, கிருஷ்ணாயபுரத்துல, குளித்தலையில, கரூர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சொந்தங்களே, நாம் இந்த நேரத்தில் மிக தெளிவாக ஒற்றை கருத்தில் இருக்கும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய முடிவு நமக்கு திமுக வேண்டாம் என்கின்ற முடிவு. இன்னைக்கு திமுக பொய் பிரச்சாரம், பிஜேபி வந்துச்சுன்னா, இந்த கூட்டணி வந்துச்சுன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்தி விடுவார். அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் முதலாக இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் காங்கிரஸ் கொண்டு வந்திருந்தாலும் கூட அதை சிறப்பாக நடத்தி கொண்டு வந்து இன்னைக்கு அதை 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டமாக உயர்த்தி இருக்கின்றோம். 125 நாளாக யாருங்க உயர்த்தி இருக்கிறாங்க? தாய்மார்கள் நீங்க சொல்லுங்க. 25 நாள் உயர்த்தி இருக்கின்றோம். அது மட்டும் இல்லைங்க, கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழகத்துக்கு மட்டுமே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் 46,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். அம்மா நீங்க நல்லா யோசிக்கணும். பாரதிய ஜனதா கட்சி ஆண்ட மாநிலத்தில் கூட 46,000 கோடி கொடுக்கல. பீகாருக்கு 32,000 கோடி கொடுத்திருக்கோம். பிஜேபி ஆளுகின்ற மாநிலம். 5 ஆண்டுகள்ல பீகாருக்கு 32,000 கோடி, தமிழகத்துக்கு 46,000 கோடி. யார் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்த போறாங்க? இதைத்தான் தொடர்ந்து 2014 இருந்து சொல்றாங்க. 12 வருஷம் ஆச்சு. இதே பொய்ய திரும்ப திரும்ப கிராமப்புற மக்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் எல்லோரும் இன்னைக்கு இது 125 நாளில் இருந்து அவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இணைந்துதான் இது நடக்கும். அதனால் இங்க இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும் நீங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இந்த கூட்டணி என்பது தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கான ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி என்பது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மத்திய அரசுடைய திட்டங்கள் தங்கு தடையில்லாம தமிழகத்திற்கு வரணும். 2021 ஆட்சி கட்டலிருந்து அதிமுக இறங்கிய பொழுது தமிழகத்தில் விவசாய பெருமக்கள் எத்தனை பேருக்கு நம்ம 6,000 ரூபாய் கொடுத்தோங்க? 45,14,000 பேர். சரியான புள்ளிவிவரத்தை சொல்லணும் ஐயா. அதிமுக ஆட்சி கட்டலிருந்து இறங்கிய பொழுது 45,14,000 பேருக்கு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுத்தோம். கரூர் மாவட்டத்தில் மட்டுமே 76,800 விவசாயிகள் 6,000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சி காலத்துல எத்தனை விவசாய பெருமக்களுக்கு 6,000 ரூபாய் நம்ம கொடுக்கிறோங்க? 21,63,000 பேர். அதிமுக ஆட்சியிலிருந்து வெளியே வந்த பொழுது 45 லட்சம் பேர், இன்னைக்கு 21 லட்சம் பேர். 24 லட்சம் பேர் எங்க போனாங்க? கூட்டுப்பட்டா திமுக ரிஜெக்டட், டாக்குமெண்ட் பிரச்சனை ரிஜெக்டட், ஒன்றொன்றாக ரிஜெக்ட் பண்ணி 24 லட்சம் விவசாயிகளை பாரத பிரதமர் கொடுக்கக்கூடிய 6,000 ரூபாய் திட்டத்திலிருந்து நீக்கி இருக்கின்றார்கள். அதையும் நாம் திரும்ப கொண்டு வர வேண்டும் என்றால் நம்முடைய விவசாய சொந்தங்கள் எல்லாம் இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வாய்ப்பளிக்கும் பொழுதுதாங்க ஐயா திரும்ப இந்த 24 லட்சம் பேருக்கு நம்ம கொண்டு வரும். காரணம், விவசாயத்திற்கு எதிரான ஒரு கட்சினா திராவிட முன்னேற்ற கழகம்.